அன்புரை வழங்க திருமதி மணிமங்கை சத்யநாராயணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு மேடையில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம், நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே அங்கிள், சான்சலர் சார். ஸோ அங்கிள்னே சொல்லிடுறேன், ரொம்ப அஃபிஷியலாக போகாமல். கண்டிப்பாக இந்த 88 வயசு இன்றைக்கி அங்கிளுக்கு பர்த்டே கொண்டாடுறோம். 80 வயசு என்பது அவரோட வயசு மட்டும் இல்லை, அவர் சாதனை எவ்வளோ புரிஞ்சிருக்காரு, கல்வியில் எவ்வளோ கொண்டு வந்திருக்காரு, தொழிலில் எவ்வளோ கொண்டு வந்திருக்காரு, அரசியல் எவ்வளோ கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் கொண்டு மொத்தமாக ஒருவன் தான் இந்த 88வது வயது. ஸோ அதில் என்னென்னா, கடைசியாக அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் பேசுகிறோம் ஒன்றுமே சொல்லலை. அவங்க கடைசியாக நீங்கள் பேசுங்க மேடம் சொன்னேன். அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே பேசிட்டு போயிட்டாங்க. பசங்க சில்ட்ரன் எல்லாம் பேசிட்டாங்க, கிராண்ட் சில்ட்ரனும் பேசிட்டாங்க, இன்னொன்று இப்போ என்னோட கோ சிஸ்டரும் பேசிட்டாங்க. ஸோ இப்போ என்ன புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அங்கிள் வீட்டில் கூட இங்கே எப்படி இருக்காரோ அதே போல் தான் வீட்லேயும் இருப்பார். ஆனால் சில விஷயங்கள் நான் சொல்லணும். ஏன்னா நான் பெண்கள் தினத்தில் நான் உங்கள்கிட்ட நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அவர் சான்சலர் சார் இல்லை. ஒன்று சொல்லுவேன், பல மேடைகளில் பேசியிருக்கோம். பட் இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு மேடையை கொடுத்து எங்களை இந்த மேடையில் பேசுறதுக்கு ஒரு தைரியமும் ஊக்கமும் கொடுத்த சான்சலர் சார், அவருக்கு என்னோட நன்றியை கூறிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் 2 என்னோட லைஃப்பில் நான் இங்கே மாமனார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சில 2 விஷயம் மட்டும்தான் தெரியாத விஷயம். ஃபஸ்ட்டு என்னைய பொண்ணு பார்க்க வந்தாங்க ட்ரிப்ளிகேனில். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப தெரியாது. ஏன்னா நான் ட்ரிச்சிலேருந்து வந்ததுனால எனக்கு பெரிய இங்கே எஸ்ஆர்எம் அதெல்லாம் பெருசாக தெரியாது. ஸோ அப்போ என்னென்னா எல்லாருமே திடீர்னு நான் போய் அப்படியே மாமா பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன். என்னன்னே தெரியும், எல்லாரும் அப்போல்லாம் அவர் ஒரு பெரிய இதுனே தெரியாது, நான் பாட்டு உட்காந்துருப்பேன். அப்போ எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, என்ன நீ பாட்டு அப்படி டக்குன்னு உட்காந்து, என்னோட நீங்கள் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, அவரோட அப்பா தானே, பக்கத்தில் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வீட்டில் கூட எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது எப்படி. ஆனால் ஒவ்வொன்றும் நான் வெளியில் பார்க்கும் போது தான் அவர் எவ்வளோ சாதனை செஞ்சுருக்காரு, எவ்வளோ அதெல்லாம் வீட்டில் தெரியவே தெரியாது. அவர் ரொம்ப எளிமையாக சாதாரணமாக வருவார், எல்லாத்தையும் பேசுவார், நார்மலாக சாப்பிடுவார். ஸோ வெளி உலகத்தில் வரும்போது தான் தெரியுது அவர் எவ்வளோ சேவை எவ்வளோ பண்ணியிருக்காருன்னு சொன்னது. ஸோ அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை பண்ண தமிழ் பேராயத்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ அவரை எல்லாரும் சொல்கிறாப்புல தான், வாழ்த்தை வயது கிடையாது, வணங்குகிறோம். நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட நாள் வாழணும். அதை எல்லோரும் நம்ம எல்லோரும் இறைவனை வேண்டிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று எஸ்ஆர்எம் அவரோட தலைமையில் இன்னும் மேலும் மேலும் பல வளர்ச்சிகள் வரணும், நிறைய நம்ம சாதிக்கணும். இப்போ கிராண்ட் சில்ட்ரன்ஸ்லாம் சொன்னாங்க இவரை பேரை காப்பாற்றணும் இதெல்லாம் சொல்லி. கண்டிப்பாக எஸ்ஆர்எம் ஒரு கேம்பிரிட்ஜ், ஒரு எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிலாம் எத்தனை வருஷம் இருக்குது. அதே போல் எஸ்ஆர்எம் 1000 ஆண்டுகள் ஆனாலும் எஸ்ஆர்எம் ஒரு பேரை நம்ம எல்லாரும் நம்ம ஜென்ரேஷன் ஒவ்வொரு ஜென்ரேஷனாக காப்பாற்றி போகணும்னு சொல்லிக்கொண்டு நன்றி, வணக்கம். அனுபவத்தின் நினைவுகள் அழகானவை. அத்தனை நினைவுகளையும் மாலையாக கோர்த்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.